அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அசத்து சொல்கிறது தெளிவாக கேளுங்க. கொடிய நோய்க்கு வர்றதுக்கான காரணி என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. உங்களில் கெட்டவர் யார் தெரியுமா? உடனே கோவப்படுவார். ஒரு பேச்சை பேசுறதுக்குள்ள கோபம் வந்துடும். கோபம் நம்ம சொல்றோமா மூக்கு நுனியில தான் நிற்கும். டப்புன்னு கோவப்பட்டுருவார். கோவப்பட்டார் என்று சொன்னால் சீக்கிரமாக அடங்க மாட்டார், சீக்கிரமாக தனியாது, ரொம்ப நேரம் கோபத்தின் உணர்ச்சியில் இருப்பார். அவர்தான் மனித குலத்தில் கெட்டவர். நாங்கள் சொல்லதாரி அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நிறைய பேருக்கு கோபம் சீக்கிரமா வந்துடும், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் தனியறதுக்கு. அந்த மாதிரி ஆட்கள் தான் கடுமையான நோய்க்கு ஆளாகிறாங்க. இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள், பிரஷர் போன்ற நோய்கள் அவங்கள பாதிச்சிடும். எனர்ஜி சயின்ஸு ரொம்ப அழகாக சொல்லி காமிக்குது. லிவருடைய நெகட்டிவ் இமோஷன்றது கோபம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அதர் சிஸ்டிக் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வெப்பத்து மூலமாக வருது அப்படின்னு சொல்லி. தமிழுடைய வார்த்தையை கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோபம் வரும்பொழுது கத்துறோம் இல்லையா, இந்த கத்தி கத்தி அப்படின்ற வார்த்தைக்கு கல்லீரல் தீ தீன்னு அர்த்தம். கத்த 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 நீர் வத்தி போகும். நீர் சமநிலை கெடும் பொழுது மிகப்பெரிய வியாதி வருவதற்கான காரணி எதுவாக இருக்குது அப்படின்னா கோபமாக இருக்குது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் அந்த கோவன்ற சைத்தானை மட்டும் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.